ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நல்ல தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நல்ல நாடிற்காக, இந்த வேலைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய தேவ ஆவியானவரே, அப்பா தேவனே, நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிற இந்த பாடத்திட்டங்களுக்காக நன்றி. இந்த வகுப்புகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நடத்துகிற அண்ணனுக்காக நன்றி. ஆவியானவர் தாமே இந்த நாளிலேயும் கூட தேவனை ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்க வேண்டிய காரியங்களை தெளிவாய் நாங்கள் கற்றுக்கொள்ளவும், அதன் மூலமாக தேவனை ஸ்தோத்திரம் அநேகருக்கு பிரயோஜனப்படவும் தேவனை எங்களை பயன்படுத்தி ஆயிடுச்சு. அப்பா தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாடங்கள் மூலமாக தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படி ஆயிடுச்சிருக்கிறார்கள். தொடக்கம் முதல் முடிவட்டும் கிருபை இருக்கட்டும். யார் யாரெல்லாம் தடைபட்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் தேவன் அழைத்து வரும்படி ஆயிடுச்சிருக்கிறோம். இன்னும் அநேகருக்கு இந்த வார்த்தைகள், இந்த வகுப்புகள் பிரயோஜனப்பட தேவன் கிருபை தான். இப்ப இயேசுவின் நாமத்திற்கு தான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இது 30வது வகுப்பு. என்னுடைய கணக்கு சரியா இருக்குமானால் அது 30வது வகுப்பு. நாம் 40 வகுப்புகள் தான் நமக்கு இந்த கோர்ஸுக்கு 40 வகுப்புகள் தான். ஆனால் அதிலே நாம் 3 தாள்களைத்தான் முடித்துள்ளோம். காரணம் அது ஆழமாக நிதானமாக படிக்க வேண்டிய பாடங்கள். ஆகையினாலே 3 பாடங்களை அதை விட சுருக்கமாக படிக்க முடியாது. பின்னால் வருகிற பாடங்களை நாம் சுருக்கமாக படிக்கலாம். அதனால அதுல ஒரு பாடம் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டமான பாடம். அது நம்ம முழுதும் புரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒரு அவுட்லைன் நமக்கு தெரிஞ்சா போதும். அதனால அதைத்தான் இன்றைக்கு நம்ம நேரம் இருந்தால் ஆரம்பிப்போம். இன்றைக்கு கேள்வி பதில் நேரம்னு சொல்லியிருந்தேன். அழைப்பை பத்தி நான் ரொம்ப விரிவா பேசியிருக்கிறேன். ஊழிய அழைப்புகள், பொதுவான அழைப்புகள், குடும்ப நிலையில அழைப்புகள், சமூக நிலையில அழைப்புகள், அதே போல வேலை அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட அழைப்புகள், இதை பற்றி நம்ம பார்த்திருக்கிறோம். இதுல இருக்கக்கூடிய கேள்விகளை, சந்தேகங்களை கேட்கலாம். வகுப்பு எடுக்கும்போது உங்களுக்கு சந்தேகங்கள், கேள்விகள் எழும்பி இருக்கும். குறிப்பா அந்த குடும்ப நிலை பற்றிய அழைப்புகள், அதுல நிறைய விஷயங்கள், ஏன்னா அது புரிஞ்சுக்க கஷ்டமானது தான், ஏற்றுக்கொள்ள கஷ்டமானது. அதுல உங்களுக்கு கேள்விகள் வந்திருக்கலாம். கேள்விகளை ஒருவேளை இந்த வகுப்பு முழுவதும் கூட கேள்விக்காக போனால் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அது ரொம்ப அழைப்பு என்பது மையமான ஒரு பாடம். அதை நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை தலைமை பண்புல நாம் மிளிர முடியாது. அதனால கேள்விகளை, சந்தேகங்களை கேட்கலாம். கேள்விகளே உங்களுக்கு இல்லையா? இல்ல கேள்வி கேட்கிறவங்க இன்னும் வரலையா? கேள்விகள் உள்ளவர்கள் இன்னும் வரலையா? அடுத்த பாடத்துக்கு போய்விடலாமா? அடுத்த பாடத்துக்கு போலாம். 4வது பாடம். 3வது கேள்வித்தாள் நான் போட்டு விட்டுருக்கிறேன். இது சமூகவியல் என்கிற பாடத்துக்கு நாம் போகிறோம். நான் நினைக்கிறேன் இது இந்த 5வது பாடம் என்று நினைக்கிறேன். அழைப்பு என்பது 4வது பாடம். இப்பொழுது நாம் எடுப்பது 5வது பாடம் என்று நான் நினைக்கிறேன்.
இது ஐந்தாவது பேப்பர். 2 பாடம் தான் இருக்கு. நமக்கு இன்னும் 11 வகுப்பு இருக்கு. அதனால நிதானமா எடுக்கலாம். நம் தலைமைத்துவம் ஒரு அறிமுகம் முதல் தாள். 2வது தாள் தலைமைத்துவத்திற்கான திறன்கள். 3வது தாள் தலைமைத்துவத்துக்கான குணங்கள். 4வது தாள் அழைப்பு. இது 5வது தாள் சமூகவியல், சோசியாலஜி. இது பைபிள்ல நேரடியா படிக்க முடியாது. ஆனா ஒரு தலைவனுக்கு தலைவிக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த சமூகவியல், சோசியாலஜி. சிலர் ஒருவேளை இதை சிலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சைக்காலஜி எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், உளவியல். கலாச்சாரம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்ச்சர். ஆனால் சோசியாலஜி, சமூகவியல், சமூகம்ன்ற வார்த்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சமூகவியல் அப்படின்றத ஒரு சிலர் ஒருவேளை கேள்விப்படாமல் இருக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்துதான் மானுடவியல் அப்படின்றாங்க, ஹியூமன் பிஹேவியர் சயின்ஸ். இந்த 3 சேர்ந்ததுதான் உளவியல், கலாச்சாரம், சமூகவியல். இந்த 3 சேர்ந்ததுதான் மானுடவியல், ஹியூமன் பிஹேவியர் சயின்ஸ். சைக்காலஜி நமக்கு கவுன்சிலிங்ல நம்ம கொஞ்சம் படிச்சோம். சைக்காலஜினுடைய அவுட்லைன், ஒரு அடிப்படை காரியங்களை ஆலோசனை ஊழியத்துல நம்ம படிச்சோம். ஏனென்றால் ஆலோசனை சொல்வதற்கு நமக்கு அடிப்படை உளவியல் அறிவு தேவை. மிஷனரி பணியை பற்றி படிக்கும்போது கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். கலாச்சாரம் என்றால் உணவு, உடை, பண்டிகைகள், பழக்க வழக்கங்கள், இதுதான் கலாச்சாரம். சடங்குகள், குடும்ப சடங்குகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் கலாச்சாரம். கலாச்சாரம் ஒருவேளை நம்ம படிச்சோமா தெரியல, ஆனா உளவியல் படிச்சோம். ஆலோசனை ஊழியத்தை பற்றி படிக்கும்போது உளவியல் படித்தோம், சைக்காலஜி. இதை நான் படிக்கிறது சோசியாலஜி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்க கஷ்டம். ஆனா நான் ரொம்ப எளிமையாக்கி பைபிளோட ஒப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றேன். அதனால சோசியாலஜி, சமூகவியல். சமூகம்னா என்ன? ஒரு கூட்டா மனிதன் இயங்குவதுதான் சமூகம். கூட்டம் கூடுறது இல்ல, கூட்டாக ஒன்றை செய்வது, ஒன்றை பேசுவது, கூட்டாக ஒன்றை யோசிப்பது, இதுதான் சமூகம். கம்யூனிட்டி அல்லது சொசைட்டி. சொசைட்டியிலிருந்து வந்தா சோசியாலஜி, சமூகத்திலிருந்து வந்தா சமூகவியல். சமூகவியலுக்கு என்ன இலக்கணம் சொல்லலாம்? கூட்டு நடத்தைகள் சார்ந்த அறிவியல். அதாவது தனிப்பட்ட ஒரு நபரின் நடத்தை பற்றியது உளவியல். ஒருத்தர் எப்படி யோசிக்கிறார், எப்படி நடந்துகிறாரு, ஒரு தனிப்பட்ட நபருடைய நடத்தையை பற்றி படிப்பது சைக்காலஜி, உளவியல். ஒருவர் ஒரு கூட்டமா இருக்கிறார். ஒரு கூட்டமா இருக்கும்போது அவர் வேற மாதிரி நடந்துப்பாரு. தனியா இருக்கிற மாதிரி வேற மாதிரி நடந்துக்கிற ஒருத்தர் கூட்டத்தோடு இருக்கும்போது வேற மாதிரி நடந்துப்பார். அது பேரிதான் கூட்டு நடத்தைகளை பற்றி ஒரு மனிதர்களுடைய கூட்டு நடத்தையை பற்றிய ஒரு அறிவுதான் சமூகவியல். இப்போ ஒரு கல்லூரி மாணவன் தனியா போறான், பஸ்ல ஒழுங்கா போயிட்டு ஒழுங்கா வருவான். ஆனா ஒரு 10-20 கல்லூரி மாணவர்கள் ஒரு பஸ்ல போனாங்கன்னா வேற மாதிரி நடந்துப்பாங்க. கத்துவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, பஸ் மேல ஏறிடுவாங்க. ஒரு கல்லூரி மாணவன் பஸ்ல போகும்போது அவனுடைய நடத்தை வேற மாதிரி இருக்கும். வாலிபர்கள், ஒரு வாலிபன் ஒரு பொது இடத்துல இருக்கிறான், அவனுடைய நடத்தை வேற மாதிரி இருக்கும். ஒரு 10-20 மாணவர்கள் ஒன்றாக சேர்ந்து கொள்கிறார்கள். மாணவர்களோ, வாலிபர்களோ, வாலிப பெண்களோ, அவங்க நடத்தை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும்.
உதாரணத்துக்கு சொல்வதா வேத புஸ்தகத்திலிருந்து சொல்றதா இருந்தா கலாத்தியர்ல 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ஆக பேதுருவை பத்தி பவுல் எழுதுறான். பொதுவா யூதர்கள் யூதர் அல்லாதவரோட சாப்பிட மாட்டாங்க. அது அவங்க ரொம்ப தீட்டு நினைப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஆனா பேதுரு அப்படி இல்லை. பேதுரு கொர்நேலியு வீட்டுல தங்கி கொர்நேலியு வீட்டுல சாப்பிட்டு பெரிய பிரச்சனை கேட்டாங்க. நீங்க அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரத்துல கேட்கிறாங்க, நீங்க எப்படி யூதர் அல்லாத வீட்டுல போய் சாப்பிடலாம்? கேட்கும்போது அதுக்கு ஒரு விளக்கம் சொல்றான். எப்படி தரிசனம் வந்துச்சு, எப்படி கர்த்தர் பேசினாரு, கிரியை செஞ்சாருன்னு எல்லாம் சொல்றான். அப்புறம் ஏத்துக்கிறான். ஆக யூதர் அல்லாதவர்கள் வீடுகளில் போய் சாப்பிடலாம், அவங்களோட சாப்பிடலாம் என்பதை ஏற்றுக்கொண்ட என்பதை தானே செய்த பேதுரு இப்ப என்ன செய்யறான்? கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல எப்படி எனில் 12ஆம் வசனம், யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். நல்லா கவனிங்க. பேதுரு அதுதான் ஒரிஜினல் பேதுரு. யூதர் அல்லாத புறஜாதிகளோடு சேர்ந்து சாப்பிடுறது தான் ஒரிஜினல் பேதுரு. அதான் அவனுடைய உளவியல், அது நடத்த. இப்ப யூதர் அல்லாதவர்களோட உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறான். அப்ப பார்த்து யூத கிறிஸ்தவர்கள் வந்துடுறாங்க. அவங்க இன்னும் குணப்படலை, இன்னும் பக்குவப்படலை, இன்னும் வளரல. அதனால பேதுரு ஒரு மாதிரி பாக்குறாங்க. அவங்க தனியா உட்கார்ந்து சாப்பிட போறாங்க. பேதுருவும் எழுந்து போயிடுறான். பேதுரு எழுந்து போனோன்னா பர்னபாவும் எழுந்து போயிடுறான். பர்னபா யாருன்னு கேட்டா அவன் மிஷனரி, புறஜாதிகள் நடுவில் ஊழியம் செய்த மிஷனரி. பேதுரு மிஷனரி கிடையாது, யூதர்கள் நடுவில் தான் ஊழியம் செஞ்சான். பர்னபா ஒரு மிஷனரி, பவுலுக்கே ஒரு ஆவிக்குரிய தகப்பன். மிஷனரி, புறஜாதியார் நடுவிலே ஊழியம் செஞ்சவன். அவனும் என்ன செய்யறான்? புறஜாதிகளை விட்டுட்டு யூதர்களோட போய் சாப்பிட போயிடுறான். அத பவுல் முகமுகமா எதிர்க்கிறான். இப்ப பேதுருனுடைய சைக்காலஜி என்ன? யாரோடையும் சாப்பிடலாம், சாப்பிடுற விஷயத்துல ஜாதி பார்க்க கூடாது, இனம் பார்க்க கூடாது என்பது அவனுடைய நடத்தை. ஆனால் ஒரு கூட்டம் வந்ததை பார்த்த உடனே அவன் என்ன ஆயிடுறான்னா, அவனுடைய போக்கு மாறிடுது. அதை பவுல் கண்டித்து முகமுகமாய் கண்டித்தேன் என்று எழுதுறான், பகிரங்கமா எழுதுறான். ஒரு நிருபத்துல எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அதை பகிரங்கமா எழுதுறான். அதுதான் நம்ம தனியா இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்போம், ஒரு கூட்டத்துல இருக்கும்போது வேற மாதிரி இருப்போம். தனியா இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கிறோமோ அதுக்கு பேரு சைக்காலஜி, உளவியல். ஒரு கூட்டத்துல இருக்கும்போது வேற மாதிரி இருந்தோம்னா அதுக்கு பேரு சமூகவியல், சோசியாலஜி. ஒரு தலைவனுக்கு தனிப்பட்டவர்களை மட்டும் அவன் கையாளுவதில்லை. ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 5 பேரை ஒட்டுமொத்தமா கையாள வேண்டியிருக்கும். அந்த 5 பேர் ஒன்னா சேரும்போது 5 பேர் தனித்தனியா வேற மாதிரி இருப்பான். 5 பேரோ 10 பேரோ 100 பேரோ 1000 பேரோ 1,00,000 பேரோ தனித்தனியா இருக்கும்போது வேற மாதிரி இருப்பான். ஒன்னா சேர்ந்துட்டா வேற மாதிரி இருப்பான். ஒன்னா சேர்ந்து அவன் வேற மாதிரி இருக்கான், அதை புரிந்து கொள்வதுதான், அதற்கேற்றார் போல செயல்படுவதுதான் சமூகவியல். அது நமக்கு நிச்சயமா தெரியணும். ஒரு ஐடியா, அதனுடைய அவுட்லைன், அதனுடைய அறிமுகம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டியது அவசியம். உதாரணத்துக்கு தீத்து 1:12 இன்னொரு உதாரணம் உங்களுக்கு சொல்றேன். கிரேத்தா தீவாரை பற்றி பவுல் எழுதுகிறார். கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசி ஆனவனே சொல்லி இருக்கிறான். கிரேத்தா தீவார், கிரேத்தான்றது ஒரு தீவு, அந்த தீவுல வசிக்கிற மக்கள்
அங்க ஒரு சபை இருக்கு. அந்த சபையை ஒழுங்குபடுத்தும்படி தீத்துவை அங்கே விட்டு கொண்டு வந்திருக்கிறான். தீத்து இப்ப கிரேத்தா தீவுல இருக்கான். பவுல் அவனுக்கு கடிதம் எழுதுறான். அவன் என்ன எழுதுறான்? கிரேத்தா தீவுல இருக்காங்களே, அவங்கள நிறைய பேர், அவங்க எப்படின்னு கேட்டா சரியா சாதாரண ஆட்கள் இல்ல. நீ அங்க ஊழியம் செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. அநேகர் 10ஆம் வசனத்துல எழுதுறான், தீத்து 1:10, அநேகர் விசேஷமாய் விருத்த சேதனம் உள்ளவர்கள், அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், மனதை மயக்குகிறவர்கள். கிரேத்தா தீவாரை பத்தி எழுதுறான். அவங்க எப்படிப்பட்டவங்க? அடங்காதவர்கள், வீண் பேச்சுக்காரர்கள், பொய்யர்கள், சோம்பேறிகள். ஐயா, ஒரு ஊர்ல இருக்கிற எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? அதான் அநேகர் எழுதுறான். இதான் சமூகவியல். 100க்கு 100 ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு ஊர்ல ஒரு 60% ஒரு ஒரே மாதிரி குணம் இருக்கும். ஒரு ஊர்லயோ, ஒரு நாட்டிலேயோ, ஒரு மாநிலத்திலேயோ ஒரு குணம் இருக்கும். இப்ப தென்னிந்தியர்கள் அப்படின்னா வட இந்தியாவில் என்ன செய்யறான்? மரியாதை கொடுக்கிறான். மரியாதை கொடுக்கிறான். மதராசின்னு சொல்லுவான் தென்னிந்தியர்களை வட இந்தியாவில். அவன் என்ன சொல்லுவான்னா, தென்னிந்தியர்கள் அறிவாளிகள் ஒத்துக்கொள்வார். நம்மை விட, எங்களை விட அறிவாளிகள். தென்னிந்தியர்கள் பள்ளிக்கூடம் நடத்தினா எல்லாரும் அதுல பிள்ளைகளை அனுப்புவான். நிறைய தமிழர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. ஊழியக்காரர்கள் மிஷனரி ஸ்தாபனங்கள் நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்டவர்களும் நடத்துறாங்க. அதுவும் கிறிஸ்தவர்கள், தென்னிந்திய கிறிஸ்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்தினா கலெக்டர் கூட கொண்டு பிள்ளையை சேர்த்துறாரு. ஏனென்றால் அங்க என்ன ஒரு அபிப்பிராயம்? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அறிவாளிகள். வட இந்தியவர்களோடு ஒப்பிடும் போது அவர்கள் அறிவாளிகள் தான். குஜராத்காரன் பஞ்சாபிக்காரன் மட்டும் ஒத்துக்க மாட்டான். நம்மளை விட அறிவாளிகள் இல்ல. நம்மை போல வங்காளி, வங்காளக்காரனும், வங்காள மேற்கு வங்க மாநிலத்தவனும், பெங்காலியும், பஞ்சாப்காரனும் தன்னை அவர்களை விட நாம் அறிவாளிகள்னு ஒத்துக்க மாட்டான். நம்மள மாதிரி அவங்களும் ஈக்குவல் அப்படின்னு அவன் சொல்லுவான். தென்னிந்தியர்கள் எல்லாம் அறிவாளிகளா? இல்லை. பெரும்பாலோர் அறிவாளிகள். எந்த அடிப்படையில? வட இந்தியர்களை விட அறிவாளிகள். அது மாதிரி ஊருக்குன்னு, மாநிலத்துக்குன்னு, நாட்டுக்குன்னு ஒரு நடத்தை இருக்கு, ஒரு தன்மை இருக்கு. அதைத்தான் சமூகம். ஒரு சமூகம் எப்படி இருக்கிறது? அவ அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களோடு நான் கொஞ்ச நேரம் செலவு பண்ணேன். தனியாக செலவு பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. கடந்த வாரத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை பத்தி சொன்னாங்க. அந்த மாநிலத்துக்காரங்க பெரும்பாலானவர்கள் சுயநலவாதிகள், தியாகம் பண்ண மாட்டாங்க. அப்ப அவங்களால மிஷனரி பணி அதிகமா செய்ய முடியாது. தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவங்க தான் நிறைய கொடுப்பாங்க. ஒரு பகுதியை சேர்ந்தவங்க அதிகம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பகுதியை சேர்ந்தவங்க தான் அதிகம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னார். உண்மைதான். அவர் சொன்னதுல அது உண்மைதான். அது ஒரு அந்த மாநிலத்துக்காரனுக்கு இருக்கிற ஒரு சமூகவியல், அல்லது இந்த மாநிலத்தினுடைய இந்த பகுதியில் இருக்கிறவனுக்கான ஒரு சமூகவியல். அவன் நிறைய கொடுப்பான் ஊழியத்துக்கு. அந்த மாதிரி ஒரு இதுதான் சமூகவியல்னு சொல்றோம். அந்த ஊருக்காரனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊரை பத்தி ஒரு கருத்து இருக்கு. பொண்ணு கொடுக்கும்போது, பொண்ணு எடுக்கும்போது கூட ஊரை பற்றி ஒரு கருத்து வைத்திருக்கிறார்கள். இந்த ஊரா ஐயோ இப்படி இருப்பாங்க, அந்த ஊரா அப்படி இருப்பாங்க. 100க்கு 100 எல்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு 60% அந்த கருத்துக்குள்ள அடங்கி விடுவார்கள் பெரும்பாலும். இதுதான் சமூகவியல். இந்த சமூகவியல் அப்படின்றது
சமூகம்ன்றது ஒரு ஒரு அமைப்பு தான். அது ஒரு கட்டமைப்பு. பாருங்க, இந்தியா அப்படின்னா அதுக்கு ஒரு எல்லை இருக்கு. அது இதுல இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வர, இந்த பக்கம் குஜராத்ல இருந்து அந்த பக்கம் வடகிழக்கு இந்தியா வர அப்படின்னு ஒரு எல்லை இருக்கு, ஒரு நிலம் இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சது. பூகோளம் அப்படின்னா இது கண்ணுக்கு தெரிஞ்சது. ஆனா அரசாங்கம்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்சது. ஏன்னா அதுக்கு ஒரு பிரதமர் இருக்காரு, அதுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறாரு, நீதிமன்றங்கள் இருக்கு, முதலமைச்சர் இருக்காரு, மந்திரி இருக்காரு, அதிகாரிகள் இருக்காங்க, அரசு அலுவலகம் இருக்கு, போலீஸ் இருக்கு, ராணுவம் இருக்கு. அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு அமைப்பு அரசாங்கம். ஆனால் சமூகம்ன்றது கண்ணுக்கு தெரிஞ்ச அமைப்பு இல்ல. மக்கள் தான் கண்ணுக்கு தெரியும். ஆனா மக்கள் நடுவில் அது ஒரு நெட்வொர்க். நம்ம சொல்றதா இருந்தா அது ஒரு நெட்வொர்க்னு சொல்லலாம். இது ஒரு வலைப்பின்னல், கண்ணுக்கு தெரியாத வலைப்பின்னல். பாத்தீங்கன்னா எழுதப்படாத சட்டங்கள், அரசாங்கம்னா அதுக்கு சட்டம் இருக்கு, எழுதப்பட்ட சட்டங்கள் இருக்கு. வக்கீலுடைய அலுவலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா அப்படி தலன சைஸ்ல புக் வச்சிருப்பாரு, நிறைய புக் வச்சிருப்பாரு. மத்திய சட்டம், மாநில சட்டம், பக்கத்து மாநில சட்டம், மாநகராட்சி சட்டம், கிரிமினல் சட்டம், சிவில் சட்டம், குடும்பம் சம்பந்தப்பட்ட சட்டம், பல சட்டங்கள், இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட சட்டம், கார்பரேட் லா, தலன சைஸுக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கும். எழுதப்பட்ட சட்டங்கள் அரசாங்கத்துக்கு. ஆனால் சமூகத்துக்கு எழுதப்படாத சட்டங்கள். இதுதான் சமூகம் என்று நாம் என்ன செய்ய முடியாது, அதை கோடு போட்டு காட்ட முடியாது, கண்ணால பார்க்க முடியாது, கண்ணுக்கு தெரியாது. ஒரு உதாரணம் சொல்றதுனா ஜாதி. இப்ப ஜாதி அப்படின்றது எங்கேயாவது எல்லை இருக்கா? எல்லை கிடையாது. ஆனா பாருங்க, ஜாதி சரி கிடையாது, சட்டப்படியும் சரி கிடையாது, பைபிள் படியும் சரி கிடையாது. ஆனா ஜாதி என்ன பண்ணுது? கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். எல்லாரும் அந்த ஜாதி, ஒரு ஜாதிக்காரனா ஒன்னா சேர்ந்துக்கிறான். ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு ஜாதிக்காரனா ஒன்னா சேர்றாங்க. ஓட்டு போடும்போது கூட பாருங்க, அந்த ஊர்ல எந்த ஜாதிக்காரன் அதிகமா இருக்கானோ அந்த ஜாதியை தான் எல்லா கட்சிகள் நிறுத்துவாங்க. பிரதான கட்சிகள்லாம், பெரிய கட்சிகள் ஒரே ஜாதிக்காரனை தான் நிறுத்துவாங்க. ஏன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு சமூகம். ஜாதின்றது சரி இல்லாவிட்டாலும் கூட அது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு பின்னல், ஒரு வலை பின்னல், ஒரு நெட்வொர்க். எழுதப்படாத சட்டங்கள், கண்ணுக்கு தெரியாத அமைப்பு, பழக்க வழக்கம், சட்டத்திட்டம், நடைமுறை போன்றவை சிலந்தை வலை போல பின்னப்பட்டுள்ளது. அதுதான் சமூகம்ன்றது. உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 16:21 நம்ம பார்க்கிறோம். அங்க ரோமர்கள் அனுசரிக்கக்கூடிய முறைமைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 16:21 அப்போஸ்தலர், ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள். என்ன சொன்னாங்க? ரோமர்கள் அனுசரிக்க கூடாத முறைமைகளை இவங்க போதிக்கிறாங்க. பவுலும் பவுலுடைய குழுவினரும் இவர்கள் சொன்ன ஒரு குற்றச்சாட்டு. ஒரு எழுதப்படாத சட்டம் அப்படின்றது அதான். அது மாதிரி நிறைய இருக்கு, முறைகள் இருக்கு. பாருங்க, நம்ம ஒருத்தரை பார்த்தா என்ன செய்யறோம்? வணக்கம் சொல்றோம். ஹாய். இப்போ உள்ளவங்க ஹாய்ன்றாங்க. அதுக்கு முன்னால உள்ள தலைமுறை ஹலோன்னாங்க. அதுக்கு முன்னால உள்ள தலைமுறை வணக்கம், தோத்திரம் அப்படி சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு சொல்றோம், ஒருத்தர் வாழ்த்துறோம். சட்டத்துல எங்கேயாரு இருக்கா? இல்ல. ஆனா ஒரு குட் மார்னிங்கோ, ஒரு ஹாயோ, ஒரு பிரைஸ் அலாடோ சொல்றோம். இது ஒரு முறை. ஒரு ஹாய் கூட சொல்லல அப்படின்னு வருத்தப்படுவாங்க. இப்ப வீட்டுக்கு யாராவது வந்தா வாங்க அப்படின்னு சொல்றது அது ஒரு முறை. எந்த சட்டத்திலும் இல்ல, கேஸ் போட முடியாது.
நான் வீட்டுக்கு போனேன், என்ன வான்னு கூப்பிடல, கேஸ் போட முடியாது. அது ஒரு முறை. ஆனா வாங்கன்னு சொல்லலைன்னா சட்டப்படி தப்பு இல்லை. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், அதை ஒரு தப்பா சொல்லுவோம். அவன் வீட்டுக்கு போனேன் வான்னு கூட சொல்லல. 4 பேர்கிட்ட சொல்லுவான் அந்த அவரை பத்தி தப்பான ஒரு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி வீட்டுக்கு ஒருத்தர் போகும்போது வாங்கன்னு சொல்லணும்? ஏன்னா அது ஒரு எழுதப்படாத சட்டம், ஒரு முறை. உதாரணம் சொல்றேன், இன்னொரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு புரியும். மொய் கொடுக்கறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வந்து கிஃப்ட்னு சொல்றாங்க. ஆனா அது கிஃப்ட் வேற, மொய் வேற. மொய்ன்றது என்னன்னா, மொய்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல எதுவும் வார்த்தை கிடையாது. வேற மொழிகள்ல இருக்கா தெரியல. மொய்னா என்னவென்றால், ஒருத்தன் கல்யாணம் நடத்துறார், ஒருத்தர் அவங்க வீட்டுல கல்யாணம் நடத்துறார். அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவாகுது. அப்ப என்ன செய்யறாங்க, ஒரு 1000 பேர் 500 பேர் தங்களால் இயன்ற பணத்தை கொடுக்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க. ஒரு 500 பேர் 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க, சொந்தக்காரங்க, நண்பர்கள். அந்த 5 லட்சம் ரூபாய் அவருக்கு வந்துருது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்துல, அதனாலதான் மொய்ய என்ன பண்ணாங்கன்னா எழுதுவாங்க. நோட்டு போட்டு எழுதி அதை அந்த சில கிராமங்கள்ல அந்த காலத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னார் 500 ரூபாய், இன்னார் 100 ரூபாய், இன்னொரு 1000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து பெருமைக்கு இல்லை, அது ஒரு முறை. இப்பவும் அது இருக்கு, ஆனா குறைஞ்சு போச்சு. கிராமத்துல அதிகம் இருக்கு, பட்டணத்துல குறைஞ்சு போச்சு. அவங்க எழுதி நோட்டு புத்தகத்துல எழுதி பத்திரமா வைப்பாங்க. மொய் கொடுக்கிறவங்களும் எழுதி வச்சு வைப்பாங்க. சிலர் எழுதுவாங்க, சிலர் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இது என்னன்னு கேட்டா, மொய்யினா என்னன்னா, அவருக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு, நம்ம ஆளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம், 500 பேர். நீ இவ்வளவு கொடு அவ்வளவு கொடுலாம் ஒன்றும் கிடையாது, அவங்க கொடுப்பாங்க. ஆனா அந்த கல்யாணம் நடத்தினவர் என்ன பண்ணுவாரு, அந்த 500 பேரும் அவங்க வீட்டுல கல்யாணம் நடத்தும் போது இவர் என்ன பண்ணுவாரு, அதை திருப்பி கொடுக்கணும். 1000 ரூபாய் திருப்பி அவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது அவருக்கு அசிங்கம். சொல்லுவாங்க, நான் 1000 ரூபாய் மொய் வச்சேன், அவர் 500 ரூபாய் தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு அது ஒரு அவமானமா சொல்லுவாங்க அந்த காலத்துல. இப்போ அது அந்த அளவுக்கு ரொம்ப கட்டாயமா இல்லை. போன தலைமுறையில கிராமத்துல அது ரொம்ப கட்டாயமா இருந்துச்சு. அவங்க 1000 ரூபாய் வச்சிருந்தா 1 ரூபாய் போட்டு 1001 வைக்கணும். இப்ப ஒவ்வொருவருக்கும் இது வந்து கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்துல கோயம்புத்தூர் பக்கத்துல ஒருத்தருக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவர் வந்து கடன் வாங்குறதுக்கு பதிலா மொய் விருந்து வைப்பார். ஒருத்தருக்கு தொழில் தொடங்குறதுக்கு பணம் தேவை, 1 கோடி ரூபாய் தேவை, மொய் விருந்து வைக்கிறாங்க. கார்டு அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து மொய் விருந்து வைப்பாங்க. வர்றவங்களும் 5000 ரூபாய், 10,000 ரூபாய், 1000 ரூபாய் அவங்களுக்கு சக்திக்கு ஏற்ற மாதிரி எழுதுவாங்க. அத இப்பெல்லாம் வந்து பேங்க்ல இருந்து ஸ்டாஃப், பேங்க்ல வேலை செய்யறவங்களை கொண்டாந்து நோட்டு என்ற மிஷினை கொண்டாந்துலாம் என்றாங்க. பெரிய மொய் விருந்துல கோடிக்கணக்கில் எல்லாம் கலெக்ஷன் ஆகுது. அதை திருப்பி கொடுக்கணும். அவங்க மொய் விருந்து வைக்கும் போது அதை திருப்பி கொடுக்கணும். திருப்பி கொடுக்கலன்னா அது அசிங்கம். 4 பேர்ட்ட தப்பா சொல்லுவாங்க, மதிக்க மாட்டாங்க. இது ஒரு எழுதப்படாத சட்டம், இது ஒரு முறை. இன்னைக்கு இருக்கு, சில பகுதிகளில் இருக்கு, சிலர் இன்னும் கடைப்பிடிக்கிறாங்க. பட்டணத்து பக்கத்துல கிஃப்ட்னு வந்துச்சு. ஏதோ ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்குறாங்க, பணமா கொடுக்குறாங்க. அதை பலர் எழுதி வைக்கிறது இல்லை. இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கையிலே கொண்டாந்து கொடுத்து வீடியோ போட்டோ எடுத்துட்டு போயிடுறாங்க. பழைய காலத்து ஆளுங்க எழுதி வைக்கிறாங்க, அநேகர் எழுதி வைக்கிறது இல்லை. அதை தான் கொடுக்கணும், இவ்வளவு கொடுத்தாங்க, இவ்வளவு 1000 ரூபாய் பெருமானம் உள்ள பொருள் கொடுத்தாங்க, நம்ம திரும்ப கொடுக்கணும்னு யாரும் அநேகர் அதை மனசுல கவனத்துல கொள்றது இல்லை. சிலர் கொள்றாங்க, சிலர் கொள்றது இல்லை. இது ஒரு சமூக அமைப்பு. இது சட்டத்துல எங்கேயும் இல்லை. நீ போனா மொய் எழுதணும், நீ எவ்வளவு மொய் அவனுக்கு கொடுத்தானோ அதை திருப்பி 1 ரூபாய் அதிகமா கொடுக்கணும், எந்த சட்டத்திலும் இல்லை. இது வந்து ஒரு எழுதப்படாத சட்டம், ஒரு சமூக அமைப்பு. பாம்பேல நான் ட்ரெயின்ல, எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போயிருக்கிறேன். நான் முன்பு ஜெம்ஸ்ல இருந்த போது, ஜெம்ஸ் பாம்பே பட்டணத்துக்கு ஜெம்ஸ் முன்னேற்ற பணிக்கு நான் தான் ஃபெசிலிட்டேட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தூண்டுகோல்.
அவ்வப்போது போய் அங்க முன்னேற்ற பணியாளர், அங்க ஒரு ப்ரமோஷன் ஒர்க்கர் இருப்பார், முன்னேற்ற பணியாளர். அவரை உற்சாகப்படுத்தணும். பல சபைகளுக்கு அழைத்து செல்வார். அங்க போய் பிரசங்கம் பண்ணணும். அந்த மாதிரி நான் பாம்பேல நாங்க அப்போலாம் ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணுவோம். நான் அப்ப பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுவோம். ட்ரெயின் தான் சீக்கிரம் போயிடும். நின்றுட்டு தான் போக வேண்டியிருக்கும். நான் அந்த பாம்பேல தான் அதை பார்த்தேன். சென்னையில பார்க்கல. சென்னையில நான் நிறைய வருஷக்கணக்கில் டிராவல் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கல. சென்னை எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பாம்பேல பார்த்தேன். பாதி தூரம் வந்த உடனே நின்னவங்க எல்லாம் எழும்பிடுறாங்க, உட்கார்ந்தவங்க எல்லாம் எழும்பிடுறாங்க, நின்னவங்க எல்லாம் உட்கார்ந்துருவாங்க. பாதி தூரம் வந்த உடனே, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷன் வந்த உடனே. இது அவங்க ஒரு எழுதப்படாத சட்டம். இது ஒரு முறை. எங்க ரயில்வேல சட்டம் இல்லை. பாதி தூரம் வந்தா உட்கார்ந்தவங்க எல்லாம் எழும்பிடணும், எழும்புறவங்க எல்லாம் உட்கார்ந்துடணும், எந்த சட்டமும் இல்லை. ரயில்வேல யாரும் சொல்லிக் கொடுக்கல. அந்த மக்களுக்குள்ளேயே ஒரு அப்படி ஒரு பழக்கம் ஏற்பட்டு விட்டது. பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், எழுதப்படாத சட்டங்கள், அந்த மாதிரி. இதைத்தான் சமூகவியல் என்று சொல்கிறோம். இது நமக்கு தனிப்பட்டவர்களை புரிந்து கொள்வதை விட ஒரு சமூகத்தை, ஒரு கூட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 5 பேர் ஒன்னா இருக்கா, 5 பேருக்கு நான் தலைவனா இருக்கேன், அல்லது 10 பேருக்கு தலைவனா இருக்கேன். அந்த 5 பேர் அல்லது 10 பேர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சமூக நிறுவனங்கள். மூணாவது சமூக நிறுவனங்கள், சோசியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். முதல்ல குடும்பம். குடும்பம் ஒரு சமூக நிறுவனம். குடும்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா, குடும்பம்ன்றது நான் வெறும் கணவன் மனைவி பிள்ளைகளை மட்டும் சொல்லல, உறவினர்கள் எல்லாரையும் சேர்த்து சொல்றேன். இப்போ இன்னாருக்கு இன்னார் பிள்ளைன்றதுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கு, இன்னாருக்கு இன்னாரு கணவன் மனைவின்றதுக்கு கல்யாண சான்றிதழ் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சித்தப்பா அப்படின்றதுக்கு ஏதாவது சான்றிதழ் இருக்கா? இவங்க எனக்கு அத்தை அப்படின்றதுக்கு ஏதாவது சான்றிதழ் இருக்கா? கிடையாது. எந்த சான்றிதழும் கிடையாது. எங்க அப்பா கூட பிறந்தவங்க, நேரடி சான்றிதழ் கிடையாது. பெற்றோர் பிள்ளைகளுக்கு நேரடி சான்றிதழ், அரசாங்க சான்றிதழே இருக்கு, பிறப்பு சான்றிதழ். கணவன் மனைவிக்கு நேரடி சான்றிதழ் இருக்கு, திருமண சான்றிதழ். ஆனா மச்சான், மாமன், சொந்தக்காரன், அத்தை, சித்தி, சித்தப்பா, சொக்காரன் அல்லது பங்காளி, இதுக்கெல்லாம் கசின், நெவ்யூ, நீசு, இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு அரசாங்க பதிவு இருக்கானா? இல்ல. இது ஒரு சமூகம் தான். உறவினர்கள் அவர்களோடு நம்ம நல்லது கெட்டதுக்கு அவங்கள கூப்பிடுறோம், அவங்க நம்மளை கூப்பிடுறாங்க. அது ஒரு சமூகம். உறவினர்கள் அப்படின்றது ஒரு சமூகம். நம்ம உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சகோதர சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சகோதரரை சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். கொர்நேலியு கதை உங்களுக்கு தெரியும். கொர்நேலியு அவன் ரோமன் தான், ஆனா ஆண்டவரை தான் வணங்கினான், பழைய ஏற்பாடின்படி வணங்கினான். தேவதூதன் சொன்னா, பேதுருன்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்கிறாரு, அவரை கூப்பிடு, அவர் உனக்கு ஆண்டவரை பத்தி சொல்லுவார். பேதுருவை கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் பேர் அனுப்பி வைக்கிறான். அவங்க பேதுருவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கொர்நேலியு தன்னுடைய உறவின் முறையாரை, தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரை
வரவழைத்து காத்திருக்கிறான். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள் 300 500 பேர் கொர்நேலி வீட்டில் இருந்தார்கள். விசேஷித்த சிநேகிதரும் இருந்தாங்க. இப்ப சொந்தக்காரராவதுக்காவது ஏதாவது அப்பா கூட பிறந்தவர், அம்மா கூட பிறந்தவர், தாத்தா கூட பிறந்தவர், பாட்டி கூட பிறந்தவர், அப்படிலாம் இருக்கு. சம்பந்தம், திருமணத்தால வந்த சொந்தம் காரியங்கள் இருக்கு. ஆனா நண்பர்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நண்பர்கள், உறவினர்கள் அப்படின்றது ஒரு சமூகம், கம்யூனிட்டி, இட்ஸ் ஏ சொசைட்டி. உறவினர்கள், நண்பர்கள்னு சொல்லும் போது அவங்க ஒரு 60% ஒரே மாதிரி சிந்திப்பாங்க, ஒரே மாதிரி பேசுவாங்க, ஒரே மாதிரி நடந்து கொள்வார்கள். அதனாலதான் அத்தனை பேர் மேல ஆவியானவர் இறங்கினார். நல்லா கவனிங்க. கொஞ்சம் பேர் விசுவாசிக்கல, கொஞ்சம் பேர் விசுவாசிச்சாங்க அப்படின்னு இல்ல. உறவின் முறையார், விசேஷித்த சிநேகிதன், கொர்நேலி மாதிரியே இருந்தாங்க எல்லாரும். அத்தனை பேர் மேல ஆவியானவர் இறங்கினார். அத்தனை பேர் ஞானசானம் பெற்றார்கள், அந்த 300 500 பேர். ஏன்னா உறவினர்கள், நண்பர்கள் என்கிற ஒரு சமூகம், ஒரு கம்யூனிட்டி. ஒரு சொந்தக்காரங்க இருக்காங்க, ஒரு கல்யாணத்துக்கு இல்ல நீங்க பேச போறீங்க. ஒரு பிரசங்கியார் எப்படி வேணா பிரசங்கம் பண்ணுவார். ஆனா ஒரு தலைமை பண்பு உள்ளவர் எப்படி பிரசங்கம் பண்ணுவாருன்னு நமக்கு தெரியணும். ஒரு குறிப்பிட்ட ஊர்ல, ஊர் பேரை நான் சொல்லல, ஒரு குறிப்பிட்ட ஊர்ல சென்னையும் கிடையாது, தென் மாவட்டமும் கிடையாது, சென்னையும் கிடையாது, வேற ஒரு மாவட்டத்துல ஒரு கல்யாணத்தை நான் நடத்தி வைக்க போயிருக்கிறேன். பையன் என் சபையில விசுவாசியாய் சென்னையில இருந்தவன், பொண்ணு அந்த மாவட்டம். பொண்ணு சபையினுடைய போதகர் வந்திருக்கிறார், பொண்ணு சபை ஸ்தாபனத்தினுடைய தலைமை போதகரே வந்திருக்கிறார் வெளியூர்ல இருந்து. அவர் தான் பிரசங்கம், கல்யாணத்தை நான் நடத்தணும். அங்க பாத்தீங்கன்னா பொதுவா உங்களுக்கு தெரியும், சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்தவ கல்யாணத்துல நெட்டு போட்டு மூடிடுவாங்க பொண்ணை. மூடிட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே கையை பிடிச்சு கொடுத்த உடனே, அல்லது பைபிளை மாத்தின உடனே, அல்லது தாலி செயின் அணிவித்த உடனே இந்த நெட்டை, முகத்தை மூடி இருக்கிற நெட்டை தூக்கி விட்டுருவாங்க, முகத்தை திறந்து விட்டுருவாங்க. இது ஒரு சம்பிரதாயம். அது நடந்தது. நான் தான் திருமணத்தை நடத்துறேன், அது நடந்துச்சு. நான் முந்தின நாள் நான் பேசினேன், முந்தின நாள் ரிசப்ஷனை நான் பிரசங்கம் பண்ணேன். அப்போ கொஞ்சம் குறைஞ்ச கூட்டம் தான். கல்யாணத்துல பெண்ணினுடைய ஸ்தாபனத்தினுடைய சபையினுடைய தலைமை போதகர் வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறார். அவருக்கு பிரசங்கம். நல்ல மனுஷன், நல்ல விவரம் உள்ளவர் தான். ஆனா நான் அந்த தாலி அணிவிச்சாச்சு, இப்போ அந்த நெட்டை தூக்கிட்டாங்க. அப்ப அவர் பின்னால் சொல்றாரு, பெண்ணுக்கு இப்போ விடுதலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்க அப்படின்றார். பெண்ணுக்கு இப்போது முக்காடு நீக்கப்பட்டதனால் விடுதலை கிடைத்து விட்டது என்று சொல்லுங்கள் அப்படின்றார். நான் அந்த கூட்டத்துல பார்த்தப்போ சில முஸ்லீம் சகோதரிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் கிறிஸ்தவங்கன்னா நண்பர்கள் வந்திருப்பாங்க, கூட படிச்சவங்க, கூட வேலை செய்யறவங்க. சில முஸ்லீம் சகோதரிகள் உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க இந்த பர்தா போட்டிருந்தாங்க. நான் அவங்கள பார்த்தேன். இப்ப முன்னால முக்காடு போட்டிருந்தாங்க, இப்ப அதை நீக்கினதுனால விடுதலை கிடைச்சதுன்னு சொன்னா அவங்க மனசு புண்படும். அதனால நான் அப்படி சிரிச்சுட்டு விட்டுட்டேன். மறுபடியும் அவர் சொல்றாரு, பாஸ்டர் சொல்லுங்க, முக்காடு நீக்கப்பட்டதனால் பெண்ணுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு, மணமகளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு சொல்லுங்க. திரும்பவும் சொல்றாரு, பெண்ணுக்கு விடுதலை கிடைத்து விட்டது அப்படின்னு நான் சொன்னேன். முக்காடு நீக்கப்பட்டதனால் பெண்ணுக்கு விடுதலை கிடைத்து விட்டதுன்னு சொல்லுங்க அப்படின்னு திரும்ப சொல்றார், வற்புறுத்துறார். அப்ப நான் மைக்கில சொன்னேன், இந்த மாதிரி இந்த பாஸ்டர் சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டேன். வேற ஒண்ணும் சொல்லல, நான் சொல்லல. ஏன்னா எனக்கு அவங்க மனசு புண்படக்கூடாது. அதாவது அந்த சமூகத்தை நான் புரிந்து கொண்டு பேசணும். தாம்பரத்துல நான் பாஸ்டரா இருந்தேன், சென்னையில. தாம்பர பாஸ்டர்கள் ஐக்கியம்னு ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சோம். அதனுடைய
செயற்குழு உறுப்பினர்ல நானும் ஒருத்தன், நானும் அதை ஆரம்பித்தவர்களில் ஒருவன். அப்போது நகராட்சி, அப்போ தாம்பரம் நகராட்சி, இப்பதான் கார்பரேஷன் ஆயிடுச்சு, அப்ப முனிசிபாலிட்டியில ஜெயித்த தலைவர், சேர்மன், கவுன்சிலருக்கெல்லாம் ஒரு பாராட்டு விழா நடத்துறோம் பாஸ்டர்கள் ஐக்கியத்தின் சார்பில். எல்லா கட்சிக்காரனும் அதுல இருக்கிறா. மிகப்பெரிய தேவனுடைய மனுஷன் வந்திருக்கார் பிரசங்கம் பண்ண. உலகத்துல பல நாடுகளுக்கு சென்றவர், மிகப்பெரிய தேவனுடைய மனிதர். அவர் வந்திருக்கிறாரு பிரசங்கம் பண்ண. அவர் பிரசங்கம் பண்ணும்போது அவர் என்ன சரியா புரிஞ்சுக்கலாம் அந்த கூட்டத்தை. அவர் ஒரு கட்சி இது மட்டும் தான் அங்க இருக்குன்னு நினைச்சுக்கிட்டார். எல்லா கட்சிக்காரனும் அதுல இருக்கான். எதிர்கட்சி கவுன்சிலரும் அங்க இருக்கான், ஆளுங்கட்சி சேர்மன் அங்க இருக்காரு, நிறைய கவுன்சிலர்ஸ் ஆளுங்கட்சி தான், ஆனா கொஞ்சம் கவுன்சிலர்ஸ் எதிர்கட்சியும் இருக்காங்க அங்க. அதை அவர் சரியா புரிஞ்சுக்கல, சரியா உணரல. எதிர்கட்சி தலைவரை அப்ப ஊழல் வழக்கில் கைது பண்ணி கொசுக்கடி அந்த மாதிரி எல்லாம் செய்தி வந்துச்சு. அவர் அதை சுட்டி காட்டுறார். கொசு கடிக்குது, அதனால எனக்கு ஜாமீன் தாங்க அப்படின்ற மாதிரி அதுல ஏதோ ஒரு வரி இருந்ததா எனக்கு ஞாபகம். அதெல்லாம் சுட்டி காட்டி பேசுறார். அவர் பேசும்போது எனக்கே கஷ்டமா இருந்தது. இவ்வளவு பெரிய மனிதர், உலகம் முழுசும் போய் பேசினவர், புகழ்பெற்ற பிரபலமான தேவனுடைய மனிதன் இப்படி பேசுறாரு, இதை கவனிக்காம எனக்கே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா நான் இருக்கிற வார்டனுடைய கவுன்சிலர் எதிர்கட்சிக்காரர். நான் தான் அவரை அழைச்சேன். நீங்க அவரை அழைச்சிருங்க, நான் அவரை கூப்பிட்டேன், எனக்காக அவர் வந்திருக்கிறார். முடிஞ்ச உடனே சொன்னாரு, ஐயா எங்களை அவமானப்படுத்திட்டீங்களே, எங்களை கூட்டு வச்சு அவமானப்படுத்திட்டீங்கன்னு வருத்தப்பட்டார். நான் மன்னிப்பு கேட்டேன். அவர் வெளியூருக்காரு, விவரம் தெரியாம பேசிட்டார், மன்னிச்சிருங்க. அதனால இந்த அதாவது ஒரு பேச்சாளரா பிரசங்கியாரா இருந்தா மட்டும் போதாது, அந்த கூட்டத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டு கட்சிக்காரன் இருக்கும்போது ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசிடக்கூடாது. ஒரு கல்யாணத்துல இன்னொரு மதத்தை புண்படுத்துற மாதிரி பேசிடக்கூடாது. ஏன்னா எல்லா மதத்துக்காரனும் வருவான். கர்த்தரை பத்தி சொல்லலாம், கர்த்தரை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம், பைபிளை பத்தி எவ்வளவு வேணா சொல்லலாம். ஆனா இன்னொரு மனம் புண்படும்படி நம்ம சொல்லிடக்கூடாது. அதுதான் அந்த சமூகத்தை நம்ம புரிந்து கொள்வது என்பது. அதுதான். அதனால ஒரு தலைவன் என்பவன் சமூகத்தை புரிந்து கொண்டு சமூகத்துக்கு ஏற்றார் போல அவன் செயல்படுகிறவனா இருப்பான். இரண்டாவது, அரசாங்கமும் ஒரு அமைப்பு தான், அதுவும் ஒரு சமூக நிறுவனம் தான். அதுல எழுதப்பட்ட சட்டங்கள் இருந்தாலும், கண்ணுக்கு தெரிஞ்ச அமைப்பாக இருந்தாலும், அதுவும் ஒரு அமைப்பு தான். முதல்ல குடும்பம், இரண்டாவது அரசாங்கம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல அதை படிக்கிறோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15-18 வசனங்கள். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாயிருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்துக்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். செரியாவின் குமாரனாகிய யோவாப் இராணுவ தலைவனாயிருந்தான். அதில் அகிலூத்தின் குமாரனாக யோசபாத் மந்திரியாயிருந்தான். அகிதூபின் குமாரன் சாதோக்கும் அபியத்தாரின் குமாரன் அகிமெலேக்கும் ஆசாரியர்களாயிருந்தார்கள். செராயா சம்பிரதியாயிருந்தான். யோய்தாவின் குமாரன் பெனாயா கிரேத்தியருக்கும் பிளேத்தியருக்கும் தலைவனாயிருந்தான். தாவீதின் குமாரரோ பிரதானிகளாய் இருந்தார்கள். இங்க ஒரு அமைப்பை பார்க்கிறோம். ஒரு ராஜா, ஒரு இராணுவ தலைவன், ஒரு மந்திரி, ஆசாரியர்கள், சம்பிரதி, தலைவர்கள், பிரதானிகள். இங்க ஒரு அமைப்பு. இது வெறும் சட்ட அமைப்பு மட்டுமல்ல, சமூக ரீதியான அமைப்பு தான். பாருங்க, ஆண்கள் பாருங்க அதிகமா பேசுறது தன்னுடைய வேலை தொழிலை பத்தி பேசுவாங்க. 2வது அதிகமா பேசுறது அரசியலை பத்தி தான் பேசுவாங்க. கிரிக்கெட்டை பத்தி கூட 3வது தான் பேசுவாங்க. நீங்க சமூக ஊடகத்துல பாத்தீங்கன்னா அரசியல் மீம்ஸ் நிறைய வரும். சினிமா மீம்ஸும் வருது, அரசியல் மீம்ஸ் நிறைய வரும், அரசியலை பத்தி நிறைய வரும். பெண்கள் கொஞ்சம் குறைவா தான் பேசுவாங்க அரசியலை பத்தி. ஆனா ஆண்கள் அதிகமா அரசியலை பத்தி பேசுவாங்க. ஓட்டே போட மாட்டான், அவனுக்கு ஓட்டே இருக்காது, அந்த அரசியலை பத்தி பேசும்.
ஏன்னா அது ஒரு சமூக அமைப்பு. அரசாங்கம் என்பது ஒரு சமூக அமைப்பு. அது சட்டம் தான். இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் நம்ப முடியாத ஒரு உண்மை. இங்கிலாந்துல எழுதப்பட்ட சட்டம் கிடையாது. அது வழி வழியா அது வந்து வாய் வழியா வந்துட்டு இருக்கு, செவி வழியா. அந்த சட்டத்தை வச்சுதான் அதுக்கப்புறம், அதாவது ஒரு சட்டத்தை எழுதி, அதாவது எழுதப்பட்ட சட்டம் எப்படின்னா, அதை எழுதி பாராளுமன்றத்துல கீழே எல்லாரும் கையெழுத்து போட்டு கவர்மெண்ட் கெசட்ல அது வெளியிடப்பட்டாதான் எழுதப்பட்ட சட்டம். அப்படி சட்டம் கிடையாது. வழி வழியா வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அதை இப்போ பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். அரசாங்கம் அப்படின்றது இங்கிலாந்து எல்லா இடத்துலயும் ராஜ மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது. இங்கிலாந்து மாதிரி சில நாடுகள்ல இன்னும் இருக்கு, இன்னும் மரியாதை கொடுக்குறாங்க. ஒரு சமூக அமைப்பு அரசாங்கம். அதுக்கப்புறம் அதனால அரசாங்கத்தையும் நாம் வந்து புரிந்து கொள்ளணும். குடும்பத்தையும் புரிந்து கொள்ளணும். குடும்பத்தை வந்து நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. குடும்பம்னு போயிடுறான், சபைக்கு வரமாட்டேங்கிறான், குடும்பம்னு போயிடுறான், கல்யாணம் ஆன பிறகு கர்த்தரை விட்டுட்டான், அப்படிலாம் சில புகார்கள் சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு ஆண்டவரை இப்ப தேடுறது இல்ல, இப்படிலாம் வந்து சொல்லுவாங்க. உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் அந்த குடும்பம் என்கிற அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைவன் அதை புரிந்து கொள்வார். குடும்பம் என்ற அமைப்பை புரிந்து கொண்டாதான் தலைவன். ஜெம்ஸ்ல ஒரு தலைவர்கள் 3ஆம் கட்ட தலைவர்களுக்கான ஒரு பயிற்சி ஆரம்பிக்கிறாங்க. 2 வருஷ பயிற்சி. 2ஆம் கட்டத்துக்கு அவர்களை உயர்த்துவதற்கு, தகுதிப்படுத்துவதற்கு 3ஆம் கட்ட தலைவர்களுக்கு ஒரு பயிற்சி. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அந்த பயிற்சியில நான் போய் வகுப்பு எடுப்பதற்கு என்னை அகஸ்டின் ஜெயக்குமார் அவர்கள் அழைத்தார். 3 மாசத்துக்கு ஒருக்கா போகணும். இருக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, போன்ல என்னுடைய மனைவியோடு என் மகளோடும் பேசும்போது, இந்த மாதிரி 3 மாசத்துக்கு ஒருக்கா உங்க அப்பாவை, உன் கணவரை நான் வர சொல்லி இருக்கிறேன், அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. அதான் சரியான புரிந்து கொள்ளுதல். ஏன்னா ஒரு குடும்பம்ன்றது ஒரு அமைப்பு, சமூக அமைப்பு. குடும்பத்துக்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா அவர் சொல்றார், சொன்னா அவங்க சந்தோஷமா அனுப்புவாங்க. அவரே சொல்லிட்டார். குடும்பம்ன்ற அமைப்பை நாம் வந்து அதை புரிந்து கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். அதான் சமூகவியல். அரசாங்கமா அது ஊழல், எல்லாம் அரசியல்வாதி எல்லாம் யாரும் சரி கிடையாது இப்படின்னு அதுல ஒரு பகுதி ஓரளவு உண்மை இருக்கலாம். அரசியல்னாலே உண்மை, அதுல ஊழல் இருக்கு, அதுல பலர் சரியில்லைன்றது ஓரளவுக்கு உண்மை இருக்கலாம். ஆனாலும் அது சமூகத்தின் ஒரு பகுதி. அந்த அரசாங்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அரசாங்கன்ற அமைப்பை நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். தானியேல் வந்து சட்டத்துக்கு கீழ்ப்படியல, அது உண்மைதான். சட்டம் போட்டாங்க, 30 நாளைக்கு ராஜாவிடத்துல மட்டும்தான் விண்ணப்பம் பண்ணணும், யார்கிட்டையும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அவனுக்கு தெரிஞ்சே அவன் ஜெபம் பண்ணனா, ஜன்னலை திறந்து வச்சு பகிரங்கமா ஜெபம் பண்ணா அவனை சிங்க கவியில போட்டான். ஆனா நல்லா கவனிங்க, அவன் எந்த விதத்திலும் எதிர்ப்பு தெரிவிக்கல, நான் வரமாட்டேன், வாக்குவாதம் பண்ணல. நீங்க யாரா சட்டம் போடுறது? அவர் ஆண்டவர், ராஜாதி ராஜா. நான் பரம்பரையா நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நான் பரம்பரையா இந்த மாதிரி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாரா கேட்கறது? ஆர்கியூமெண்ட் பண்ணல, எதிர்த்து பேசல, பிரச்சனை பண்ணல, ராஜாவிடத்துல போய் இரக்கம் கேட்கல. ஐயா மன்னிச்சிருங்க ராஜா, இந்த தேசத்துக்கு எவ்வளவு உழைச்சிருக்கேன், பேசாம போயிட்டான். ஏன்னா அரசாங்கம் என்கிற அமைப்பை சட்டத்துக்கு கீழ்ப்படிய முடியாவிட்டாலும் கூட பேசாமல் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டு விட்டான். ஏன்னா அரசாங்கம் என்பது சமூகத்தில் ஒரு அமைப்பு. அந்த ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வேணும். நிதி நிறுவனங்கள் அதுவும் ஒரு அமைப்பு.
பேங்க் இருக்கு. பேங்க் வந்து ஒரு சமூகத்துல ஒரு பகுதி. நிதி நிறுவனங்கள் அந்த காலத்துல அது பேங்க் மாதிரி இல்ல, வேற மாதிரி இருந்துச்சு. அந்த காலத்துல பேங்க்குக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சீட்டு பிடிப்பாங்க. அது ரொம்ப வருஷமா இருக்கு. சீட்டு பிடிப்பாங்க, தேவை உள்ளவங்க சீட்டு எடுப்பாங்க. சீட்டு கட்டுறத ஒரு சேமிப்பா வச்சிருந்தாங்க. காசு கடை அப்படின்னு பைபிள்ல இருக்கு. லூக்கா 19 அதிகாரம் 23 பணத்தை வந்து காசு கடையில போட்டு வைக்கிறது. போட்டு வச்சா அதுக்கு வட்டி கொடுப்பாங்க. லூக்கா 19 அதிகாரம் 23 பின்ன ஏன் நீ என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே என்று சொல்லி. திரவியத்தை ஏன் காசு கடையில் வைக்கவில்லை? வைத்திருந்தால் நான் வரும்போது அதை வட்டியோட வரப்பற்றிக் கொள்வேனே. லூக்கா 19:23. நிதி நிறுவனங்கள் சமூகத்தினுடைய ஒரு அமைப்பு. இப்போ வந்து எல்லாரும் பேங்க்ல அக்கௌண்ட் வச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சு, அவசியமும் வந்துடுச்சு. இப்போ அரசாங்கமும் அதை கட்டாயமாக்கிடுச்சு. ஆனா அரசாங்கம் அதை கட்டாயமாக்காத காலத்திலேயே அது ஒரு சமூகத்தின் ஒரு அமைப்பா இருந்தது. சீட்டு பிடிக்கிறது, சேமிக்கிறது, அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அது இருந்தது. இயேசு கிறிஸ்து காலத்திலே காசு கடை இருந்திருக்க. சில மொழிபெயர்ப்புகள்ல அதை வந்து பேங்கர் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பேங்க். அதனால சாண்டோ MMA சின்னப்பா தேவர்னு ஒருத்தர் இருந்தார், சினிமா தயாரிப்பாளர். இப்ப உயிரோட இல்ல. நான் சொல்றது அவர் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால இருந்தார், 30 வருஷத்துக்கு முன்னால இருந்தார். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால அவர் நல்லா இயங்கி கொண்டிருந்தார். சினிமா எல்லாம் தயாரிச்சிட்டு இருந்தார். பெரிய பெரிய சினிமா எல்லாம் தயாரிச்சாரு. அப்பெல்லாம் வந்து லட்சம் தான் பெருசு, லட்சக்கணக்கான பணம். அவர் வந்து பணத்தை பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் கூட ஆரம்பிச்சதே இல்லையா, பேங்க்ல பணத்தை போட்டு வச்சதே இல்லையா, எல்லாமே கேஷ் தான். பாம்பேல போய் இந்தி படம் எடுத்தாரு, பணத்தை கோணி பையில கட்டிட்டு போவாராம். நான் சொல்றது வந்து கதை கிடையாது, உண்மையில கோணி பையில தான் பணத்தை கட்டிட்டு போவாரு. அது மாதிரி பணமா தான் கொடுப்பாரு, கோணியில தான் கொடுப்பாரு. கோணி பையில, சாக்கு பையில பணத்தை போட்டுதான். கதாநாயகர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுக்கணுமே, கோணி பையில தான் கொடுப்பாராம் பணத்தை. அவர் பேங்க்ல வந்து செக்கா யாருக்கும் கொடுத்தது இல்லை. பேங்க்ல பணத்தை அவர் வந்து கட்டியோ பேங்கை பயன்படுத்தினதே கிடையாது. அதனாலதான் என்னவோ அவருடைய கம்பெனி நிலைச்சு நிக்கல. அது ஒரு காரணமா இருந்திருக்கலாம். ஏன்னா சமூகத்தினுடைய ஒரு அங்கம் நிதி நிறுவனங்கள். பணம் அப்படின்றது சமூகத்தினுடைய ஒரு ஆண்டவர் அதை உலக பொருள் அப்படின்னாரு. அநீதியான உலக பொருள். பணம் அநீதியானது இல்ல. தமிழ் வேதத்துல போட்டிருக்க அநீதியான உலக பொருள். பணம் அநீதியானது இல்ல, இந்த உலகம் அநீதியானது. இந்த உலகத்தின் பொருள் பணம். இந்த பணத்தை அதை வரவு செலவு பண்றதுக்கு, பணத்தை சேமிக்கிறதுக்கு அதுக்கு அமைப்புகள், நிதி நிறுவனம், சீட்டு கம்பெனி நிறைய இருக்குல்ல, கடன் சங்கம், பரஸ்பர நிதி, இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு. இப்ப அந்த காலத்துல அது வந்து ஒரு கம்பெனி மாதிரி இல்லாம வீட்டிலேயே சீட்டு நடத்திட்டு இருந்தாங்க. வீட்டிலேயே அதை செய்தார்கள். வீட்டிலேயே நகைய வாங்கிட்டு கடன் கொடுப்பாங்க. இப்பவும் சில வீடுகள்ல செய்யறாங்க, நான் பார்த்திருக்கேன். அதாவது அவங்க நகைய வாங்கிட்டு அதுக்கு பதிலாக கடன் கொடுப்பாங்க. அப்புறம் வட்டியோட அந்த பணத்தை திரும்ப கொடுக்கும்போது நகையை திரும்ப கொடுத்துருவாங்க. தனிப்பட்டவர்கள் அதை செய்கிறத பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு அமைப்பு தான். அதுக்கு ஒருவேளை ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்காரு, பேர் இருக்காது. அது ஒரு அமைப்பு, கடன் கொடுப்பதற்கு, வாங்குவதற்கு. இது சமூகத்தினுடைய ஒரு அமைப்பு. இப்போ எல்லாமே சட்டம் கொண்டு வந்து அரசாங்கமே பேங்க் நடத்துது. இப்ப எல்லாத்தையும் முறைப்படுத்திட்டாங்க. அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது, இவங்களே செஞ்சிட்டு இருந்தாங்க. நிதி நிறுவனங்கள் அதுவும் சமூகத்தினுடைய ஒரு அங்கம் தான். அதுவும் ஒரு தலைவன் அதையும் புரிந்திருக்க வேண்டும். நிதி அமைப்புகளை, இப்ப ஷேர் மார்க்கெட் இருக்கு, ஷேர் மார்க்கெட்டை பத்தி நமக்கு ஒரு ஐடியா இருக்கணும்.
இப்ப நான் ஷேர் மார்க்கெட் ஷேர் வாங்கினதே கிடையாது. அதை பத்தி ரொம்ப தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமும் கிடையாது. ஷேர்ல பணத்தை போடுறதுக்கான எந்த ஐடியாவும் எனக்கு கிடையாது. ஆனா ஷேர்னா என்னன்னு கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனுடைய அடிப்படை தெரியும். ஆக ஷேர்ல போடுறது தப்பு, பணம் போடுறது தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கண்மூடித்தனமா போடக்கூடாது. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போடணும், அல்லது தெரிஞ்சவருடைய ஆலோசனை, அதற்கான நிபுணர்கள் இருக்காங்க. நிபுணர்கள்ட்ட ஆலோசனை கேட்டு நம்ம முதலீடு செய்யலாம். கூடுதலான பணத்தை முதலீடு செய்யலாம். அதையே தொழிலாக கொள்வதாக இருந்தால் அதை பற்றி தரவா நமக்கு தெரியும். நமக்கு 50% துல்லியமா தெரியணும். அது போக 100% தெரிந்தவருடைய ஆலோசனையை பெறணும். அப்ப அது முழு நேர தொழிலாக செய்யலாம். இல்லைன்றால் கூடுதலா இருக்கிற பணத்தை நம்ம போட்டு பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணம் இருக்கு, அதை போட்டு பார்க்கிறேன். ஒரு நிபுணருடைய ஆலோசனை, ஒரு புரோக்கர், ஒரு ஷேர் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் உடைய ஆலோசனை கேட்டு செய்யலாம். அது மாதிரி நிறைய விஷயங்கள் நிதி நிறுவனங்கள் இருக்கு. எதுல போடலாம், அதுக்கு அட்வைசர்ஸ் இருக்காங்க. எந்த இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கலாம், இதெல்லாம் நிதி நிறுவனங்கள் தானே. இன்சூரன்ஸ் எடுத்துதான் ஆகணும். நான் ஒரு வண்டி ஓட்டுனா, வாகனம் ஓட்டுனா கண்டிப்பா இன்சூரன்ஸ் எடுத்து ஆகணும். சட்டமே இருக்கு, நம்ம எடுத்துதான் ஆகணும். இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஆண்டவர் தான் நம்ம இன்சூரன்ஸ். ஆனால் எடுப்பதில் தவறு இல்லை. எல்லாருக்கும் விசுவாசம் இருக்காது. ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். வேலையிலே அரசாங்க வேலை செய்யறவங்களுக்கு வேலையிலே இருக்கு. தனியார் நிறுவனங்கள்லயும் வேலை செய்யறவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் கவர் பண்றாங்க. இதெல்லாம் நிதி நிறுவனங்களுக்குள்ளதான் வருது. அதை பத்தி நமக்கு கொஞ்சம் ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கணும். கண்ணை மூடிக்கிட்டு தப்புன்னு சொல்லிடக்கூடாது. இன்சூரன்ஸ் எடுக்கிறியா, அப்ப கர்த்தரை நீ நம்பலையா அப்படி சொல்லக்கூடாது. அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்டா ஆயிடக்கூடாது. சிலர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடுவாங்க. தலைவன் ஒரு தலைமை பண்புல இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். இன்சூரன்ஸ்னா என்ன, ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஒரு அடிப்படை ஏபிசிடி நமக்கு தெரியும். அப்படிதான் மக்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள், பதிவு பெற்ற நிதி நிறுவனங்களும் இருக்கு, பதிவு பெறாத சின்ன சின்ன மக்களே செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கு. அதனால சமூகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். தனிப்பட்டவர்களை புரிந்து கொள்வது வேறு. ஒரு பேங்க்ல ஒருத்தர் வேலை பார்க்கிறாரு, அவரை புரிந்து கொள்வது சைக்காலஜி. அந்த பேங்கையே புரிஞ்சுக்கிறது, அந்த பேங்கினுடைய நடைமுறைகள், இது ஒரு சமூகவியல். அது சோசியாலஜி. அது எப்படி இயங்குது, என்ன செய்வாங்க, அதை புரிந்து கொள்வது அது சமூகவியல். அதனால இதை குறித்த ஒரு புரிந்து கொள்ளுதல், அடிப்படை புரிந்து கொள்ளுதல், அதற்கேற்றாற் போல செயல்படுதல் ஒரு தலைமையில இருக்கிறவர்களுக்கு அவசியம். இன்னும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஒரு ஆரம்ப காரியங்களை தான் கற்றிருக்கிறோம். நான் இப்ப சொல்லிக் கொடுக்கிறது சமூகவியல். பட்ட படிப்புல BA சோசியாலஜியினுடைய புத்தகத்தை எடுத்து அதிலிருந்து குறிப்புகளை எடுத்து அதை பைபிளோடு ஒப்பிட்டு ஒரு நோட்ஸ் தயாரிச்சு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொல்லிக் கொடுக்கிறது பைபிள் மட்டும் இல்ல, ஆத்தன்டிக் சோசியாலஜி. நான் சொல்லிக் கொடுப்பது அதிகாரப்பூர்வமான சமூகவியல். அதனால நாம் தொடர்ந்து இதை கற்றுக்கொள்வோம். இன்னும் 1-2 வகுப்பு இதை கற்றுக்கொள்வோம். அதன் பிறகு அதற்கடுத்த தாளுக்கு நாம் செல்லலாம். புரியாதவர்கள் கேள்வி இருந்தா நீங்க உடனே குரூப்ல போடுங்க, அல்லது எழுதி வச்சுக்கிட்டு கடைசியில கேளுங்க. ஆண்டவர் புரிவதற்கு நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு யாரும் ஆரம்பத்துல சொல்லிக் கொடுக்கல, நானே தான் கற்றுக்கொண்டேன். சமூகவியலை நானே டிகிரி புத்தகம் வாங்கி, நான் மேக்ஸ் தான் படிச்சேன் காலேஜ்ல. சமூகவியல் புத்தகத்தை வாங்கி நானே படிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. அதனால நான் உங்களுக்கு அதை எளிமைப்படுத்தி சுருக்கி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால இதை நீங்கள் தெரிந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. பிதாவை இயேசுவின் நாமத்துல நாங்கள் சமூகவியல் என்கிற ஒரு பாடத்தை, வேதத்துல அது நேரடியாக இல்லை, ஆனால் அந்த பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள முயற்சிக்கிறோம். அதை சுருக்கமாக எளிமையாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மனிதன் தனியாய் இருக்கும்போது வேற மாதிரி நடந்துக்கிறான், ஒரு கூட்டமா ஒரு அமைப்புக்குள்ள இருக்கும்போது வேற மாதிரி நடந்துக்கிறான். அதை நாங்கள் புரிந்து கொள்ள, மனிதனுடைய கூட்டு நடத்தைகளை புரிந்து கொள்ள, அதற்கே ஏற்றாற் போல செயல்பட, அணுக எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய், புத்தியை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எழுதப்படாத சட்டங்களை,
கண்ணுக்கு தெரியாத பின்னி பிணைந்த அமைப்புகளை, ஆண்டவரே, நடைமுறைகளை நாங்கள் புரிந்து கொள்ள, அதற்கேற்றால் போல நாங்கள் ஆண்டவரே நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.